தமிழ்நாட்டு விஜய் ரசிகர்களுக்கு வேண்டுகோள். விஜய்வுக்கு நான் லெட்ரு அனுப்பியிருக்கிறேன். அந்த லெட்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டோட நான் அனுப்பியிருக்கேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்பின லெட்டரை இன்னும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு சேரவில்லை. அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காருக்குள்ளே கேமரா வைக்கிறது, ஆட்டோவுக்குள்ளே கேமரா வைக்கிறது, சாராய கடையை 117 கடையை மூடக்கூடியவர்கள் ஏன் அதுக்கடுத்து பக்கத்து கடையில் போய் வாங்க மாட்டானா? நீங்கள் என்ன செய்யலாம், கல்லுகளை திறக்கலாம். பனங்கல், தென்னங்கல் இதுகளை திறந்துட்டு பிராந்தி கடையை சுத்தமாக மூடிட்டு மக்களுக்கு ஆரோக்கியமானதை கொடுக்கலாம். பனங்கல், தென்னங்கல் இதுகளை கொடுக்கலாம். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுவும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடிக்கிற மக்களும் கல், பன்னங்கல், தென்னங்கல்லில் குடிக்கும்போது உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன், நீங்கள் பதவியை ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இல்லைன்னா பதவி விலகணும்னு சொல்லி லெட்ரு அனுப்பியிருந்தேன் விஜய்வுக்கு. அந்த லெட்ரு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு எனக்கு வரவில்லை. போய் கேட்டேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டை. சார் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல சார் அப்படின்னு கேட்டேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வைரஸ் இது பண்ணி விட்டாங்க. வீடியோ இருக்கும், வாய்ஸ் இருக்காது. அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். இது அதே நேரத்தில் மம்தாவுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இந்த 2 பேர் உடைய இது அக்னாலஜ்மெண்ட் கார்டை வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிறார். வரும் தம்பி ஆனால் வராது. நான் கேட்டேன், ஐயா அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு 12 ரூபா தனியாக சார்ஜ் கட்டியிருக்கேன் சார், எனக்கு வேணும்னே. வரும் தம்பி ஆனால் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை பார்ப்போம். எல்லா கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி விஜய்வுக்கு ஆதரவு தெரிவித்து பதவி ஏற்க வச்சிங்க. ஆனால் இந்தியா பிரதமரும் மம்தா பானர்ஜியும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். மோடி 100 ஓட்டு தாமரை சின்னத்துக்கு போடட்டும், மம்தா பானர்ஜி அவங்க சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 200 ஓட்டில் இந்த இவிஎம் மிஷினில் மம்தா பானர்ஜியை 150 ஓட்டில் வெற்றி பெற வைத்து இந்த இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்கீங்க. விஜய் முதல் கொண்டு இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்கீங்கன்னு நிரூபிப்பதற்கு நேரடி ஒளிபரப்புக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இத்தனை கட்சியும் சேர்ந்து விஜய்வை ஆதரவு கொடுத்து பதவி ஏற்க சொன்ன அத்தனை கட்சி மொத்தமாக சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா அத்தனை பேரும் சேர்ந்து இந்த முதலமைச்சர் பதவியை விலக்க வேண்டும். நான் விஜய்வுக்கு என்ன லெட்ரு அனுப்பியிருந்தேன்றதை இதில் பார்க்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பெருசாகிடுச்சு. விஜய்வுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு எனக்கு வர வேண்டும். இன்னும் கொஞ்சம் இதை படிங்க. ஸ்டாப் பண்ணி படிங்க. விஜய் தொண்டர்கள் விஜய்வுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மதுரையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, இது லெட்டர் அனுப்பிச்சிருக்காராம், அவருக்கு உடனே பதில் அனுப்புங்க அப்படின்னு விஜய் என்ற சொல்லுங்கள். இல்லைன்னா 75 நாள் கழித்து நீங்கள் பதவி இறங்க வேண்டும் என்று அவர் பத்திரத்தில் எழுதியிருக்காராம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 8ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். 13ஆம் தேதி போய் கேட்குறேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டு இல்லைங்க, அது வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆஃபீஸர். அவரை நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுக்கும்போது அது வைரஸ் எப்படின்னா வாய்ஸ் இருக்கும். இதே விஜய்வை சீமானும் ஓட்டு போடட்டும். சீமா 0ல் தானே இருந்தார், அந்தால வெற்றி பெற வைக்கிறேன். அதே மாதிரி இந்த மம்தா பானர்ஜிக்கும் நான் அனுப்பியிருக்கேன். விஜய்க்கு அனுப்பும் போதிலே மம்தா பானர்ஜிக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் விஜயுடைய அக்னாலஜ்மெண்ட் கார்டும் வந்துருந்துச்சுன்னா நான்
சரி விஜய் பார்த்தாச்சு, விஜய் 75 நாளைக்குள்ளே இந்த மக்களுக்கு வேண்டியதை செய்வார், இல்லை என்றால் பதவி விலகுவார். இது என்னென்னா, இது பத்திரம், விஜய்வுக்கு அனுப்பின பத்திரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. விஜய்வுக்கு நான் அனுப்பின பத்திரம் இப்படி எழுதணும். இந்த திட்டத்தை நான் செய்ய போகிறேன், இந்த திட்டத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி இப்படி எழுதி வெளியிட்டு, நான் 75 நாளைக்குள்ளே படிக்கிறதுக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும், தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்னு. இப்போ தேர்தல் தேதியை தள்ளி வச்சுருந்தா இப்போ எண்ணிய வேடிக்கை பார்க்கலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவன் எப்படி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறான், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறான் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருக்கலாம். எப்படி தேர்தல் தேதியை 75 நாள் தள்ளி வைங்கன்னு அதுக்கு தள்ளி வைக்கலை. சரி, தள்ளி வைக்காமல் தேர்தல் நடத்திட்டீங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் படிக்கிறதுக்கு சம்பளம் 10, 11, 12 படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும் என்று நான் இந்த பத்திரத்தை விஜய்வுக்கு அனுப்பியிருக்கேன். இது அனைத்து கட்சி தலைவர்களும் இதை விஜய்வுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை பார்க்குற அனைத்து கட்சி தலைவர்களும் முதல்வருக்கு இதை அனுப்புங்க. இதை அனுப்பி ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த விஷயத்தை இதை ஸ்டாப் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். 10, 11, 12 படித்தவனுக்கு எப்படி வேலை வாய்ப்பு ஜெயபாண்டி கொடுப்பான்? உண்ணா வகுப்புக்கு 25 ரூபாயா ஒரு நாள் ஒன்று இருக்குது. ஆமாம், வீட்டில் தெண்டைச்சோரை சாப்பிட்டு உங்கள்கிட்ட தெண்டமாக படிக்கிறதுக்கு அவன் என்ன கொத்தடிமையா என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குறான். அதனால் இந்த மிஷினில் இந்த கட்சிக்காரங்க வாக்குச்சீட்டு வேணும். இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, நான் பதவி விலக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும், இங்கே வாரியா நான் தோத்துட்டேன்னு சொல்கிறீங்க, அதே தொகுதியில் வாக்குச்சீட்டை பயன்படுத்தி கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்து. எப்படி ஜீமா 0வில் இருப்பார், இல்லை டிஎம்கே எப்படி இவ்வளோ கம்மியான ஓட்டில் தோக்கும், ஸ்டாலின் எப்படி டெபாசிட் கூட வாங்காமல் தோக்க முடியும். அதுவாசி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும், என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிற மாட்டேன், ராஜினாமா கடிதம் கொடுக்க மாட்டேன், இந்த கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்து, அந்த தொகுதியில் அந்த மக்கள் ஓட்டு போடட்டும், அதில் நான் தோற்றா, அதில் நான் பெரும்பான்மையை வெற்றி பெறவில்லை என்றால் நான் ராஜினாமா கடிதம் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். சரி, சொல்ல மறந்துட்டேன். ஆனால் மம்தா பானர்ஜி ஒரு பெண்ணு பதவி விலக மாட்டேன்டா, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு நடந்து தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல், அதே மாதிரி அந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். அந்த கண்ட்ரோல் செய்து இந்த மோடி 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில், மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடட்டும், மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெற வச்சு, இப்படித்தான் மோடி வெற்றி பெற்றிருக்கிறாரு, இந்தியாவை இப்படி தான் பிஜேபி ஆண்டிருக்குது, இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்கீங்க, யாரும் மக்கள் ஓட்டு போட்டு ஆளல, அதனால் பழைய முறை கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும் என்றதுக்காண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். 75 நாளைக்குள்ள விஜய் தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ள பதவி ஏற்று 75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இல்லை என்றால் என்னுடைய லெட்டருக்கு பதில் அனுப்ப வேண்டும். என்னுடைய அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். விஜய் ரசிகர்கள் கவனம், உங்கள் தலைவருக்கு அனுப்புங்க.